குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து மனு அளித்த பிறகு திமுகவினர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். திமுக எம்எல்ஏ ஆஸ்டினிடமும் குதிரை பேரம் நடந்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியையும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டினிடம் தவேகாவினர் குதிரை பேரம் செய்ததாக புகார் கூறியிருக்கிறார்கள். செய்தியாளர் சந்திப்பின் போது ஆளுநரை சந்தித்து குதிரை பேரம் தொடர்பாக மனு அளித்துவிட்டு திரும்பியபோது திமுகவினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். தவேகா ஆட்சியில் நடப்பது தவறு என்பதை ஆளுநர் ஒத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநரிடம் மனு அளித்த பிறகு செய்தியாளர்களை திமுகவினர் சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் அமைச்சரவையில் இடம் கொடுப்பதாக திமுக எம்எல்ஏ ஆஸ்டினிடம் பேரம் பேசப்பட்டதாக புகார் கூறியிருக்கிறார்கள். இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்தி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் பேசும்பொழுது கூட தன்னிடம் பேரம் பேசினார்கள் எனும் அதற்கு தான் ஒத்து வரவில்லை என்ற காரணத்திற்காக என்னை அவதூறு வழக்குகளில் கைது செய்கிறார் என அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் தமிழக வெற்றிக் கழகம் அழைத்திருப்பதாக தற்போது திமுக புகார் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஆஸ்டின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆஸ்டின் அவர்களையும் அமைச்சர் பதவியை தருகிறேன், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என்று அழைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக அவர்கள் கவர்னர் மாளிகையிடம் கவர்னரிடம் நேரடியாகவே தற்போது அந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். திமுக சார்பில் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் OS மணியன் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய OS மணியனையும் நீங்கள் பதவியை விட்டு உடனடியாக ராஜினாமா செய்யுங்கள், உங்களுக்கும் அமைச்சர் பதவி தருகிறேன் என்று பேசியிருக்கிறார். எனவே இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யும்படி நிர்பந்தித்து வருவார்களும் இதற்காக குற்றம் சாட்டி தற்போது அனைத்து இடங்களிலுமே இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் தவேகாவில் இணைந்ததும் OS மணியன் வேதாந்தத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த OS மணியன் அவர்களை அழைத்து அவரையும் ராஜினாமா செய்யும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் திமுகவுடைய அமைப்பு செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆஸ்டின் அவர்களையும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய ஆஸ்டின் அவர்களையும் அழைத்து வந்து நீங்கள் அந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்யுங்கள் எனவும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சொல்லப்பட்டதாகவும் இந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அதே போல ஆஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவரும் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வந்து தன்னுடைய புகார் மனுவை கொடுத்திருக்கார். நேரடியாகவே அவரே தன்னுடைய புகார் மனுவை கொடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக சார்பில் RS பாரதி, வில்சன் உள்ளிட்டோர் மனுக்கள் கொடுத்தாலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியை நேரடியாக வந்து ஆளுநரிடம் தன்னை அழைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னை ராஜினாமா செய்யும்படி தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அணுகியதாகவும் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆசிரியனே தற்போது ஆளுநரிடம் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக வட மாநிலங்களில் நடந்தது தமிழகத்தில் பிரதிபலிக்க தற்போது சமீப காலமாக இத்தகைய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குதிரை பேரம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகுந்த ஒரு புதிய அரசியலாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தை குறை சொல்வதும், தமிழக வெற்றிக் கழகம் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளை குற்றம் சொல்வதும், அதே நேரம் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை 6 பேரை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். சராசரியாக 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் இழந்திருக்கிறார்கள். எனவே வேப்பனகல்லி திமுக எம்எல்ஏவிடம் அவர்கள் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதே போல திமுகவினுடைய அமைப்பு செயலாளர்களில் ஒருவராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆஸ்டினிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக நேரடியாக அவரே வந்து ஆளுநரிடம் தற்போது புகார் மனு அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்தி.